Hello friends. ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு யுவர் அக்கௌண்ட் வாஸ் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா கூட நம்ம அக்கௌண்ட்டுக்குலாம் போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து எதனால காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கும். ஸோ அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்லாம் ஒரு அல்காரிதம் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நபர் இந்த லெவல் வரைக்கும் தான் நம்ம லைக் பண்ண முடியும், ஸோ ஃபாலோ பண்ண முடியும், அன்ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களா செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யூடியூபாக இருந்தால் யூடியூப்புக்கும் சரி, இன்ஸ்டாகிராம் இருந்தால் இன்ஸ்டாகிராமுக்கும் சரி, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஸோ அந்த அல்காரிதம் வந்து நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டியை அது வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது லிமிட்டை தாண்டிச்சு அப்படின்னா அது நினைக்கும் நம்ம ஹியூமன் கிடையாது, நம்ம ஏதோ ரோபோட் அப்படின்னு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி இல்லைனா ஃபேக் தேர்ட் பார்ட்டி ஆப் ஏதாவது யூஸ் பண்ணி நம்மளோட ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட்டுக்கு வந்து லைக் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கான மூல காரணம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் நாங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆன அக்கௌண்ட் கிடையாது. என்னோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன் ஷாட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து யுவர் அக்கௌண்ட் வாஸ் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அதுக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு வந்து எகென்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இனி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாஸ்வேர்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பாஸ்வேர்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பாஸ்வேர்டில் கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் உங்கள் இன்ஸ்டாகிராமோட பழைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக சேஞ்ச் பண்ண போகிற பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் என்டர் பண்ண புதிய பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு ஒரு காலம் இருக்குது. ஸோ அதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கிற ஃபோன் நம்பர் இல்லைனா உங்கள் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் இல்லைனா உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடி இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்றா என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்டர் பண்ண ஏதாவது வந்து இன்வேலிட் அப்படின்னு காட்டுச்சுன்னா, இப்போ யூசர் நேம் இன்வேலிட் காட்டுச்சுன்னா இமெயில் கொடுத்துக்கோங்க. இமெயில் இன்வேலிட் அப்படின்னு காட்டுச்சுன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபோன் நம்பரில் கொடுத்துட்டு இதில் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா எரர்னு காமிக்கும். ஸோ யாருமே பயப்பட தேவையில்லை. தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா யாருமே கீழே இருக்கிற கண்டினியூ டு ஃபேஸ்புக் அந்த ஆப்ஷன் மட்டும் கொடுத்துறாதீங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமாவும் எரர் காமிச்சது அப்படின்னா யாருமே பயப்பட தேவையில்லை. உடனே உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து கிளியர் டேட்டா பண்ணிக்கோங்க. கிளியர் டேட்டா பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பை வந்து திருப்பி ஓப்பன் பண்ணும்போது புதுசாக இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் போய் உங்களோட யூசர் நேம் இல்லைனா ஃபோன் நம்பர் அண்டு நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பழைய அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக உங்கள் அக்கௌண்ட் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணலாம், அன்ஃபாலோ பண்ணலாம், அண்ட் போஸ்ட்டுக்கு லைக் கூட போடலாம். இது பார்த்தீங்கன்னா ஈஸி மெத்தடு. ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது, அது வந்து கொஞ்சம் கஷ்டமான மெத்தட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோன் எஸ்எம்எஸ்க்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க இன்ஸ்டாகிராம்லேருந்து. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் இன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ண வேண்டாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பழைய மாதிரி தான் காமிக்கும். உங்களால் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண முடியாது, எரர் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போய் நியூ பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் என்டர் பண்ண நியூ பாஸ்வேர்டை கீழேயும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எரர் தான் காமிக்கும், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் மேப்பில் போய் புது பாஸ்வேர்டு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு திருப்பி எரர் தான் காமிச்சது அப்படின்னா கிளியர் டேட்டா பண்ணிக்கோங்க. கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு திருப்பி லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ரெக்கவர் ஆகிடும். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். இது கொஞ்சம் கஷ்டமான மெத்தடு. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடை எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கிளிக் ஆகலை அப்படின்னா இதை மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள்.
பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மள பல பேர் ஃபேக்காக தான் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி பண்ணுறது கூட பரவாயில்லை. அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 100, 200 அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு நாள் மினிமம் 50 ஃபாலோவர்ஸ், அதுக்கு மேலே கூட்டவே கூட்டாதீங்க. ஸோ அதுக்கு மேலே கூட்டினீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடும். ஸோ 2 வாட்டி 3 வாட்டி காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்லை. அதுக்கு மேலே காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல வித்தியாசமான கண்டோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்